இன்றைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு திடீர் ஆப்பம். ஆப்பம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் வீட்டில் தோசை மாவு தான் இருந்துச்சா, திருப்பி போட்டால் தோசை, மூடி போட்டால் ஆப்பம்னு அதே மாவில் கொஞ்சமாக தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி ஆப்பம் சுட்டு கூடவே ஓட்ஸ் கஞ்சி வச்சு சாப்பிட்டாச்சு. மதியானம் லஞ்சுக்கும் ஒரே வேலையாக பார்த்துட்டேன். சுவரொட்டி ஈரல்லாம் இருக்குது இல்லையா, அதை நாங்கள் பல்லு குத்தி மாங்கரின்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் போட்டு மிளகு கறி மாதிரி நல்லா மிளகு தூக்கலாக போட்டு கிரேவி பண்ணிட்டேன். உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் முன்னாடிலாம் செஞ்சால் நான் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன். பிள்ளைங்க சாப்பிடட்டும் அப்படின்னு வச்சுருவேன். இப்போ அப்படி கிடையாது. நம்மளும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கும் வைக்கிறது, நம்மளும் சாப்பிட்றது. இந்த 3 வேளை சாப்பாடு கூட எப்படியாவது செஞ்சுருவேன். ஆனால் அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் நம்ம கணக்குலேயே சேராது. எனக்கு ஒரு கிளாஸ் டீ இருந்தால், பிஸ்கெட்டோ ரஸ்கோ இருந்தால் கூட போதும். ஆனால் பிள்ளைங்க அந்த டைம் தான் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்களா, அதனால் சொல்லிடுவேன். எனக்கு தோணும் போதும் முடியும் போதும் செஞ்சு கொடுப்பேன். டெய்லிலாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு. குட்டிமாவை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்பப்போ செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் ஸ்கூலும் லீவ் வரப்போகுது. பிள்ளைங்கள்லாம் ஸ்நாக்ஸ் தான் கேட்டுட்ருப்பாங்க. குட்டிமாவுக்கு ரீசெண்டாக பிடிச்ச விளையாட்டு இந்த பெட்டு தான். போர் அடிக்கிற வரைக்கும் அதில் விளையாடுவான். இன்றைக்கி ஃபிஷ் ஃபிங்கர் செஞ்சு கொடுத்துருந்தேன். வஞ்சர மீன் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். இங்கே அந்தமானில் சுருமாயின்னு சொல்லுவாங்க. முள் இல்லாத மீன் எது வேணுமோ எடுத்துக்கலாம். தோல் பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும். என்னால் பாதி மீனுக்கு தான் தோல் கட் பண்ண முடிஞ்சிச்சு. மீதி கொஞ்சம் இருந்துச்சு. 1/4 கிலோ மீனுக்கு எவ்வளோ பொருள் சேர்த்துருக்கேன்னு நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். முட்டை, உப்பு, மிளகு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது நான் வீடியோ ஆன் பண்ணல. ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டு அப்புறமா சேர்த்தேன். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சிக்கன் மசாலா பெரட்டுற மாதிரி செய்யக்கூடாது. மீன் துண்டு துண்டாக போயிடும் இல்லையா, ஒன்று ஒன்றா பீஸ் எடுத்து போட்டு மசாலா பெரட்டி வச்சிடணும். மசாலா பெரட்டி எவ்வளோ நேரம் வேணாலும் வைக்கலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இந்த பிரெட் கிரம்ஸ் அமேசானில் வாங்கினது. நோம்பு கடைசியில் தான் டெலிவரி ஆச்சு. ஸோ அதையுமே கொஞ்சமாக கொட்டி இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். பிரெட் கிரம்ஸ்க்கு பதிலாக ரஸ்க்கை கூட மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணிவிட்டு அதில் கூட கோட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா கையில் பிடிச்சு நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கணும். மீன் தோலோடு இருந்தால் அந்த சைடில் பிரெட் கிரம்ஸ் அவ்வளோவா ஒட்டாது. அதனால தான் தோல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சூடான எண்ணெயில் ஒரு ஃபிஷ் ஃபிங்கராக போடணும். எண்ணெயில் போட்ட உடனேயே கரண்டி போட்டுறக்கூடாது. 2 நிமிஷம் கழித்து பெரட்டி விட்டு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா நல்லா மொறுன்னு செம்ம சூப்பரான ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி. மீன் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா?